என் பக்கத்தில் உங்களுக்கு சொந்தமானது. என்ன சொல்லுகிறீர்கள்? இன்னொன்னவோ சொல்ல நினைக்கிறேன். ஆனால் உங்களை கண்டது பேச முடியவில்லை. என்னை தொடாதீர்களம்மா. முறையற்ற செயலாகுது. கண்ணாளா, உருகுகிறது. நான் என்ன நெருப்பா? ஆம், நீங்கள் விசித்திரமான நெருப்பு. நெருங்கினால் சுடுகிறது, நெருங்கினால் குளிர்கிறது. கற்பனை ஊற்றெடுத்து பெறுகிறது. என்ன செய்வது? ரசிகர்களை கண்டால்தான் கவிஞர்களுக்கு பாட வருகிறது. என்னால் உங்களை ரசிக்க முடியும். காரணம்? எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்காதா? அன்பு விண்ணாடு முதல்கள் வெறுப்பதிலேயே பெண்ணு தானாக வந்து வெறுக்கிறீர்களே என்ன? போதும். உங்களை போன்ற கழுத்தறிந்தவர்கள் இருப்பது தாய்க்குலத்துக்கே திருத்த அவமானம். அம்மா, எப்படியோ நீ வந்து விட்டேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். வேண்டாமே, விரிந்து போகலாமே. என்னை தடுக்காதீர்கள். சொல்வதை கேளுங்க. எதையும் கேட்க தயாராயில்லை. நான் போய்த்தான் ஆக வேண்டும். முடியாது, உங்களை விட முடியாது. எரிந்து போகலாமே. ஏண்டு துரோகி பேசி உன் ஆசிரியத்திற்கு என்ன ஒரு கருவியாக நினைச்சேன். ஆழகால பிரச்சனை என்று அவளை மன்னித்து விடுங்கள். போடிய சண்டாடி தெரியாம தவறு செய்து விட்டார். மரியாதையா சொல்றேன், இது என்னோட சொந்த விஷயம். போடிய போடித்துக்கொள்ள போடிய. இந்த வீட்டுக்கு ரெண்டகம் செய்த துரோகி, உனக்கு வேண்டிய போதெல்லாம் வேண்டிய அளவில் கொட்டிக் கொடுக்க மட்டும் நான், உன் ஆடம்பர வாழ்க்கைக்கு மட்டும் நான், ஆனால் உன் இச்சைக்கு மட்டும் மேற்கொள்வனா? ஏண்டி இதெல்லாம் உண்மை என்று நம்பிவிட்டீர்களா? பயமுறை காதார கேட்ட பின்பு நம்பாமல் இருக்க நான் பைத்தியக்காரன். அவன் என்னையும் மீறி போக பார்த்தார். நீங்க வர்ற வரைக்கும் அவனை தாமதிக்க வைப்பதற்கு அவனிடம் நாடகம் ஆடினேன். நீ அவங்கிட்ட நடிச்ச நாடகம் அல்ல. இதுவரையிலும் நீ என்கிட்ட நடந்து கொண்ட முறை, பேசிய பேசி காட்டி அன்பிருக்க பாரு, அது நாடகம். நன்றி கெட்டவளே. வெடிஞ்சு போகலாமே. எதுக்குமா அவ்வளவு நேரம்? இப்ப இதை விட்டு நான் எங்கே போகணும்? உனக்கு இந்த வீட்டு வேலை இல்லை. உள்ள இருக்கிறியா? பெரிய படி தயவு செய்து இந்த ஒரு முறை இறக்கம் காட்டுங்கள். இறக்கமா? கடித்த நல்ல பாம்புக்கு இறக்கத்தை காட்டலாமடி. உன்னை போல நம்பிக்கை தோழருக்கு இறக்கவே வேண்டாம். அப்போ என் கதி? உன் கதியா? அதிகாரங்களுக்கு ஏற்படக்கூடிய கதி இருக்கு பாரு, அதைகள் தாண்டி உனக்கு. வேண்டாமா? என்று இதை என் முகத்தில் முடிக்காது. என்னடா ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்ல போ. இல்லைங்க, சிவகாமி அம்மா கல்யாணம் நிச்சயமான ஆனாவது அவனாவது விஷயத்தை சொல்றான். 4 ஏக்கர் நிலம் நன்கொடையா தரீங்களே, அதை இப்ப செய்து தீருந்தா என்னடா பிச்சைக்காரத்தனமா 4 ஏக்கர் நிலத்தை கேட்கிறேன். பேசியல்ல
ஒரு 10-30 ஏக்கர் வரும் கல்யாணம். ஏழைக்கு அது போதும் எஜமா. கல்யாண சமயத்துல கலாட்டாவா பண்ற? ஒண்ணு பேசுங்க. என்ன போனான்ட்டு நீங்களே போயிட்டு இருக்கிறீங்க. என்னடா சொல்ற? நிலந்தர முடியுமா முடியாதா? பயமுடா கூலிக்கார பையல நிறுத்துங்க. இந்த கூலிக்கார பையன் இல்லாத போனா நீங்க செய்த அக்கிரமம் வெளியில தெரிஞ்சிருக்கு. ஆஹா, ஆயுசு பூரா உழைச்சவனை எவ்வளவு சீக்கிரமா அழகா சர்வ சாதாரணமா வெளியே போடான்னு சொல்லி கொடுத்தீங்க. போட வழிய சும்மா நிறுத்துங்க. வெளியே தானே போகணும் போற. ஆனா ஒண்ணு, என்ன போல உள்ளவனுக்காவது வெளியே போடாங்கிற கதி வந்துச்சு. உங்களை போல 1000 அக்கிரமங்களை செய்து பணக்கார பண்ணையார் ஆகிறவங்களை இந்த உலகத்தை விட்டே போடான்னு சொல்ற கதி வரல. என் பேரு மாயாண்டி இல்லை. வரல. மாயாண்டி. யாரு? ஐயா. ஆமா, எங்க விளாசமா போற? ஓ, உங்க எஜமாவுக்கு கல்யாண தடப்படல. எவன் எஜமா? நன்றி கட்டவன் நாணயம் இல்லாதவன் எஜமா. மாயாண்டி, என்ன அப்படி பேசுற? உனக்கும் உங்க எஜமானுக்கும் ஏதாவது? ஆமா, என்ன யாருன்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போறான்னு சொல்லிவிட்டான். அட பாவி, என்னையும் அப்படித்தான் வெளியில போக சொல்லிட்டான். என்னது? எந்த விதானா இப்ப உனக்கு? ஆமா, அவனுக்கு சரியான பாடம் படிச்சு கொடுக்கணும் நாம. ஒரு பள்ளிக்கூடமே வச்சு சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு புத்தி வராது. துணிஞ்சு நம்ம கைவரிசையை காட்டிட வேண்டியதுதான். அப்படின்னா என்ன சொல்ற? விஷத்தாலதான் சொல்லணும். சபாஷ், அதுக்கு நீ தயாராகிரு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், போதும். நான் கவனிச்சுக்கிறேன். இப்போ வள்ளி, கவலைப்படாதீங்கம்மா. உங்க கழுத்துல தாலி விழறதுக்குள்ள அவர் வந்துடுவாரு. எனக்கு என்ன நம்பிக்கை இல்லையே. அம்மா, அவரு நடு சம்பரத்துல இறங்கி மண் எடுக்கிறவராச்சே. இதெல்லாம் அவருக்கு ஏமாத்திரம். உங்களுக்காக தான் ஏதாவது செய்துகிட்டு இருப்பாரு. அண்ணா கவனி. ஏன் அங்க வந்து நிற்கிறீங்க? அப்படி உட்காருங்களேன். இதுதான் மாப்பிள்ள பொண்ணு இன்னும் வரலையா? ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? அப்படி உட்காருங்க. இங்க இருக்கிறீங்களா? உட்காருங்க. இது பொண்ணு வரக்கூடிய பாரு. இப்படியா? பொண்ணு எங்கப்பா? தனியா இருக்கிறது என்னமா போல இருக்கப்பா. வாய பத்திக்கிட்டு சும்மா இருடா. பொண்ணு வரும். ஆகட்டும் சாமி. நேரம் வாசம் பொண்ணு கூட்டு வாங்க. அப்படி சொல்லுங்க ஐயா சாமி. இன்னும் காணோமே. கொஞ்சம் பொறுங்கம்மா. இதோ நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் லட்சுமி, சீக்கிரம் அந்த நகர்த்திட்டியா? சரி, தூக்கிட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம். யாருமே கவனிக்காம போட்டா நான் போய் நடக்க நீ இங்கே இருங்க. வந்து நீங்க இங்கே இருங்க. ஏன் என் வழியில நின்றுட்டு இருக்கீங்க? போய் உட்காருங்களேன். மாப்பிள்ள வந்துட்டாருமா. நகையெல்லாம் போட்டுட்டு புறப்பட வேண்டியதுதான். லட்சுமி, இங்க வா. நீங்க எல்லாம் போங்க, நான் பொண்ணு அழைச்சிட்டு வரேன்.
ஆளே மாறி விட்டுருக்காரு. அம்மா அம்மா வந்துருக்காங்க. அம்மாவா? ரெண்டம்மா சொல்லாமா அதையே இங்க வரணும். மிக முக்கியமான விஷயமா பக்கத்துல இருக்காங்க. உங்க நன்மைக்காக ஒன்று சொல்ல வந்தேன். ஓஹோ, என்னுடைய நன்மையில் இன்னும் உனக்கு அக்கறை இருக்கா? என்னை எது வேண்டுமானாலும் சொல்லுங்க. ஆனா என் மனசு உங்களுக்கு அபாய அறிவிப்பு கொடுக்க தோன்றுகிறது. அபாய அறிவிப்பு கொடுக்க தூண்டுதா? நீ ஒரு அபாயத்தை கேட்ட? ஆபத்து முடிந்து கொண்டிருக்கிறது. என் உயிர் காபத்தான். ஆமா, என் மனசு கேட்கவில்லை, சொல்லிவிட்டேன். சொன்னீங்க நேரமாச்சு. செட்டை கூட்ட சொல்லுங்க. நீ சொல்லியா சொல்ல? புறப்படு, எனக்கு வேலை இருக்கு. இதை காட்டிலும் மேலான காரியமா? சிவகாமி அந்த பய முத்தையங்கிட்ட சிக்காம செஞ்சுட்டேன். இதுல எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் கவலை இல்லை. இப்படி சொல்றேன். நீயும் மாயாண்டியும் சேர்ந்து என்னை கொலை செய்வதற்காக செய்த சரி நீயே அனுபவித்து விட்டாய். தந்தின தன்னச்சுடி. இந்த விஷயத்தை போலீஸுக்கு சொல்லி மாயாண்டி அரசு பண்ண சொல்லு. எஜமா 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 நீ நம்மளை காணுங்க. காணுமா? அப்பா, என் முகத்தில் கரியலை பூசுவதும் இல்லாம தைரியமான என் அப்பான்னு கூப்பிடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏ காளிமுத்து, இவ்வளவு நேரம் மனவரைக்கு கொண்டு போ. முகூர்த்த நேரம் தவறுவதற்குள்ள இவ கழுத்தில் தாலி ஏறணும். அதே சமயத்தில் இந்த பயிருக்கு இங்க நான் பண்ண சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டேன். நடத்த கட்ட உங்க பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை. வேறு யாரு தலையிலையாவது கட்டுங்க. நான் வரேன். கோடாலி காம்பே என்ன அப்பா வாங்க போக்குவாங்க. ஏற முடியல. ஏறு. இதை கொண்டுட்டு போய் வீட்டில் பூட்டி வை. போட்டு பண்ணி. ஐயா ஐயா கொஞ்சம் பொறுங்க. என்னமோ நடந்தது நடந்து போச்சு. இங்க பாருங்க, பேசாம உங்க பொண்ண நம்ம முத்தையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவன் சொன்னா உயட்டும். இது பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த பறையா, இந்த பேடி பெயருக்கா என் பொண்ணை நான் கொடுப்பேன். மாமா என்னடா, நான் பேடியாக இருந்திருந்தால் திருமணத்துக்கு முன்பே உங்கள் மகளை அழைத்துக் கொண்டு எங்காவது ஓடி இருக்க முடியும். ஆனால் இப்போது ஊரார் முன்னிலையில் இதை செய்வதற்கு காரணம் உங்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக. ஏன் மாமா தலைகுனிகிறீர்கள்? யாரா தலைகுனிட்டாங்க? வெக்கமாக இருக்கிறதா? வெக்கமா? என் மாட்டை அடக்க முடியாம செத்தான் பாடுறாங்க கொப்ப. அந்த கோழைக்கு பிறந்த நீங்களா தலை குடிக்கணும்? என் தந்தையா கோழை, அவரை வஞ்சகமா கொலை செய்த நீ அல்லவா கோழை? நான் மட்டும் அந்த சமயத்தில் அங்க இருந்திருக்கணும். இருந்திருந்தா போட போட பொல்லாத வீரமா பேசுறான். வீரம் மாதம் இல்ல மாமா, வீரனே தான். உன் மாட்டினுடைய நல்ல காலம் நான் அங்க வர முடியாம போச்சு. இப்ப என்னடா கட்டு போச்சு? என் மாட்டை மடக்கியோட வீரத்தை காட்டுறதானே? அடக்கித்தான் என் அம்மா காலில் வந்து நீ செய்தெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். அம்மாமா அப்படி நீ அடக்கலன்னா அந்த இடத்துல நான் தப்பு உயிரை விட்டுருவேன். சும்மா தப்புற போதும். நீ ஆட்டத்தில் பேசுற, பின்னாடி நீ அவசரப்பட. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு வீட்டை விட்டு வந்திருக்கேன். அவசரம் காலைய வா களத்துக்கு. சும்மா அவசரம் கொடுத்தேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா
ஐயா பாத்தீங்க, ஏன்னா அது எப்போ எந்த பக்கம் பாயுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி பாயுதுங்கிறத பார்த்து அப்புறமா நீ அதை நடக்கணும். ஏன்னா ரொம்ப பொல்லாத மாடம். நான் பயப்படுவேன். எதுக்குங்க சொல்றேன், நான் சொல்றத கல்றா, பயமா இருந்தா ஓடி. பந்தயம் எதுக்குடா பந்தயம் இல்லையா? முடிகிறத பாருங்க. பாரியா மறக்க முடியாமல் மனமறந்தால் என் தந்தை என்ற வீரத்துக்கு மாசு கற்பித்தாரே இந்த பள்ளையார். அந்த மாசை துடைத்து நம் குடும்பத்தின் மாசு காப்பாற்றி விட்டேரம்மா. பலாத்காரத்தில் இறங்கி விடாது. இல்லை அம்மா, இந்த சபதம் நிறைவேற போகிறது. இப்போது பண்ணையாரே நில்லும். இத்தனை பேர் முன்னிலையில் எப்படி காலில் இருந்து மன்னிப்பு கேட்பது என்று வெட்டப்பட்டு ஓடுகிறீரா? புலிக்கிட்ட இருந்து பாலை கறந்தாலும் கறக்கலாம், ஏங்கிட்ட இருந்து நீ அதை எதிர்பார்க்க முடியாது. முடியாதா? நான் சொன்னதை அதற்குள் மறந்து விட்டாயா? ஆத்திரம் அறிவை கெடுத்துவிடும். நிதானம் கொள். வெற்றி அடைந்து விட்டீர்களா? அப்பா, உங்கள் வாக்கை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அத்தையிடம் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு? சிவகாமி, என் உயிர் போனாலும் சரி, அது நடக்காது. அப்படியானால் நீ உயிருடன் இருக்க முடியாது. முத்தையா, நீ உன்னையை மறந்து உன் கடாயை மறந்து எதேதோ பேசுகிறாய். அப்பா, இதுவரை உங்களுக்கு எவ்வளவோ கெட்ட பேர் ஏற்பட்டிருந்தாலும் வாக்கு தவறியதாக யாரும் பழி சொன்னதில்லை. அப்பா, மன்னிப்பு கேட்டு விடுங்கள். அப்பா. சிவகாமி, நீ சும்மாரு. இல்லையம்மா, என் தந்தை சாதனை கண்டு ஆனந்தப்பட்டு இந்த பண்ணையார் தன் மகள் சாதனை கண்டு ஆனந்தப்படட்டும். நான் சொல்றேன், நீ அவரை காப்பாற்றுகிறாயா இல்லையா? முடியாதம்மா. அம்மா, எனக்கு சிவகாமி தேவைதான். ஆனாலும் உங்கள் சபதத்துக்காக நான் அவரை இழக்க தீர்மானித்தேன். தாய் சொல் கேளாத துரோகி, உன்னையும் நான் மகளாக பெற்றேனே. அம்மா, அம்மா,
தர்சனி எழுந்து எழுந்து. அக்கா, என்ன மன்னிச்சு. நான் செய்த குற்றத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன். ஒரு வார்த்தை சொல்லக்கா, ஒரு வார்த்தை சொல்ல. எழுந்துப்பா, எழுந்து. வருத்தப்படாது. நீ உன் தவறை உணர்ந்து திரும்பி விட்டாலே எனக்கு அதுவே போதும். முத்தையா சார், நீ என்ன மன்னிச்சுக்கப்பா. பரவாயில்ல அக்கா. நம்ம சிவகாமிய முத்தையா இஷ்டப்படியே ஆகட்டும். சும்மா இருக்கா. ஏன் இஷ்ட பிரகாரம் சொன்னா எனக்கு கோபம் வரும். இதுவே எல்லாம் உன் இஷ்ட பிரகாரம் தான். உன் பேச்ச கேட்டா நான் நடப்பேன். என்ன மாதிரி தெரியும். முத்தையா, மனிதனுடைய வாழ்க்கையின் முற்பகுதியை கருணையால் வளம் பெறச் செய்பவள் தாய், பிற்பகுதியை கடமையால் சுகம் பெறச் செய்பவள் தாரம். தாய்க்கு பின் தாரம் தான் ஒருவனுக்கு ஆதாரம். இன்று முதல் சிவகாமி உனக்கு ஆதாரமாக இருந்து குடும்ப பாரத்தை ஏற்றுக்கொள்வான்.